என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 3 ஆண்டுகள் பணி வாழ்விலே பலவிதமான அனுபவங்களை அவர் பெற்றிருந்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வெறுத்தவர்கள், அரவணைத்தவர்கள், அன்பு செய்தவர்கள், பொறாமையில் அவரை தவறாக பேசியவர்கள், இப்படி பலவிதமான கோணங்களிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகில் பணியாற்றிய பிறகு தன்னுடைய இறுதி நாட்களை அறிந்து இரவு உணவை அருந்தி சீடர்களோடு அன்பின் கட்டளையை கொடுத்து தன்னுடைய மன்னக பயணத்தை முடித்து சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் அடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சீடர்களோடு தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மகத்துவத்தை வெளிப்படுத்தி பிறகு விண்ணகம் சென்று நான் மீண்டும் வருவேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு சென்றவர். நான் மீண்டும் வருவேன் என்று சொன்னவர் அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் நம்மோடு சேர்ந்து இந்த மண்ணுலகில் எத்தனையோ நல் உள்ளங்கள் இறை வார்த்தையை வாழ்வாக ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை வாழ்வாக வாழ்ந்து காட்டியவர்களில் ஒருவர் தான் நம்முடைய அன்பின் பாதுகாவலராகிய கோடி அற்புதரான புனித அந்தோணியார். இயேசுவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்த இவர் அந்த வருகைக்கு எப்படி நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தோடு யதார்த்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்வில் சந்தித்த போராட்டங்கள் எத்தனை என்பதை அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசுவின் வருகைக்காக தன்னை தயார் செய்து கொண்டிருந்தவர் அந்த தயாரிப்பு என்பதுதான் இந்த மண்ணுலகிலே கோடி அற்புதங்களை நிறைவேற்றிவிட்டு இன்று அழியா நாவோடு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய பங்கின் பாதுகாவலர். இப்படிப்பட்ட வல்லமை, இப்படிப்பட்ட மாட்சிமை, இப்படிப்பட்ட சக்தி உந்துதல் இவருக்கு எங்கிருந்து கிடைத்தது? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அந்த சக்தியை கொடுத்திருக்கிறார். இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் சரி, உங்களையும் என்னையும் பெருமையாக 4 வார்த்தை சொல்லிவிட்டால் நாம் பெருமை கொள்வோம். அதே நேரத்தில் நாம் செய்த தவற்றையோ செய்யாத தவற்றையோ சொல்லி காட்டினால் நமக்குள் ஏற்படுகின்ற வழி என்ன என்பது நாம் அனுபவித்த உண்மை யாரும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகுமுக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்தவனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளையும் புதுமைகளையும் பார்த்த மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் என்று லூக்கா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலும் இறுதி அத்தியாயத்திலும் அழகாக தெளிவாக பதிவு செய்து காட்டுகிறார். இயேசுவினுடைய பணிவாழ்வு, இயேசுவினுடைய புதுமைகள் எத்தனையோ மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய மைய பகுதியில் வாசிக்க கேட்கின்றோம். சாட்சியம் பகிர்தல் ஒன்று காணப்படுகிறது. இயேசுவை கண்டவுடனே இந்த சாத்தான் சொல்லுகிற வார்த்தை, ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா நீர் வந்தீர் என்று இந்த சாத்தான் இயேசுவை பார்த்து சொல்லுகிறது. நீர் யார் என்பது எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். சாட்சிய பகிர்வு. யார் இந்த சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டது? சாத்தான். நீதிமன்றங்களில் 2 சாட்சிகள் கொடுக்கப்படுகின்றன. உண்மையான சாட்சியமும் பொய்யான சாட்சியமும் போலியான சாட்சியமும்.
உண்மையுள்ளவர்கள் அந்த நீதிமன்றத்திலே நீதிபதியாக அமர்ந்திருந்தால் உண்மையுள்ள சாட்சியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஏமாற்றுக்காரர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், உண்மைக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநீதியான சாட்சியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இங்கே பேய் பிடித்தவனும் இருக்கிறான், பேயும் இருக்கிறது. இந்த பேயானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் யார் என எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், கடவுளின் மகன் என்று அங்கே சாட்சியத்தை சொல்லுகிறது. அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சாட்சியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரா? இந்த சாத்தான் சொல்லுகிற வாக்கியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெருமையாக ஏற்றுக்கொண்டாரா என்று பார்த்தோம் என்றால், அழகாக இயேசு சொல்லி பிடிப்பார், வாயை மூடு. சாத்தான் சொன்னது உண்மையான வார்த்தை, வாயை மூடு என்று இயேசு சொல்லுகிறார். அன்பு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணி வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக 40 நாட்கள் பாலைவனத்தில் உண்ணா நோன்பு இருந்து தந்தையோடு உரையாடி ஜெபித்து வெளியே வருகிற பொழுது பசியின் கொடுமையினால் அவர் அந்த வேதனை அனுபவித்தார். சாத்தான் அவரை சந்தித்த சாத்தான் அவரை சொன்னது, நீர் பசியோடு இருக்கிறாய், கடவுளின் மகனாக இருக்கிறாய், இந்த கல்லை அப்பமாக மாற்றி உண் என்று சொன்னது. உண்மைதான் சாத்தான் சொன்னது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய அந்த அனைத்து வார்த்தைகளையும் விரட்டி அடித்து விட்டு, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளுடைய வார்த்தையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சாத்தானை விரட்டி அடித்தார் இயேசு. இங்கே நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுப்பது, தன்னுடைய 3 ஆண்டுகளில் இயேசு சந்தித்த எல்லா சூழ்நிலைகளிலும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே குறிப்பாக இயேசுவினுடைய பணி வாழ்வை பார்த்து வியப்பில் இருந்த மக்கள் இயேசுவினுடைய இறுதி கட்டத்தில் சொன்னார்கள், ஒழிக ஒழிக அவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். இன்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான பாடம் இது ஒன்றுதான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயணம் தொடருகின்ற பொழுது உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே எது நல்லது எது கெட்டது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். எது உண்மை எது பொய்மை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே இறை வார்த்தையை நீங்கள் உள்வாங்கி அதன்படி நீங்கள் ஆராய்ந்து அறிந்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு உங்களோடு வாழ்ந்து உண்மையை ஏற்றுக்கொண்டு பொய்மையை விரட்டச் சொல்லுவார். நீர் யார் என்பது எனக்கு தெரியும், நீர் கடவுளின் மகன் என்பது எனக்கு தெரியும் என்று சாத்தான் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெருமையாக சொன்னாலும், வாயை மூடு அவனை விட்டு வெளியே போய் என்று சொன்னது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளிலும் சாத்தானுடைய அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு ஆட்கொள்ளாமல் இறைவனுடைய அனுபவமுள்ள வார்த்தைகளை ஏற்று பயணித்தோம் என்றால், கோடி அற்புதர் இன்று வரை அழியா நாமோடு வாழ்வது போல நாமும் நம் மன்னக பயணம் முடிகின்ற வரையில் இறைவனை பிள்ளைகளாக வாழ முடியும் நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.